எவ்வளவு ஆச்சுண்ணே? 487 ரூபா ஆகுது சார். அண்ணா ஒரு 50 ரூபா குறையுதுண்ணே. என்னது 50 ரூபா குறையுதா? அண்ணா எதுக்கு நான் எடுத்து வைக்கிறீங்க? அண்ணா வீட்டுக்கு போய் பணத்தை எடுத்துட்டு வந்துடுறேன். எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்கண்ணே. அண்ணா கொடுங்கண்ணே. என்ன ஓசியில நாங்க கடை நடத்துறோம்? இத்தனை பொருள் வாங்கினேன்னு லிஸ்ட் போட தெரிஞ்சவனுக்கு காசு கொண்டு வர தெரியலையா? அதுவும் இல்லாம உன்னை முன்ன பின்ன பார்த்தது இல்லையா? கிளம்ப, இந்த காசு எவ்வளவு தான் வரும்? இடத்த காலி பண்ணு. காசு கொடுப்போம்ல. சரிங்க. அமௌண்ட்டுக்கு ஏத்த மாதிரி தானே சாமான்களை வாங்கணும். எப்படி குறைஞ்சிச்சு? எதுல குறைஞ்சிருக்கும்? ஆஹா, என்னது? என்ன 1 லிட்டர் போட்டுருக்கிறாரு? பில்லுல 1/2 லிட்டருக்கு தான் காசு எடுத்திருக்கிறாரு. அண்ணா 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 என்ன என்ன நீ இங்க போறியா? ஒண்ணு இல்லண்ணே, உங்ககிட்ட நான் 1/2 லிட்டர் என்னதான் கேட்டேன். 1 லிட்டர் கொடுத்துருக்கிற. அதுவும் இல்லாம 1/2 லிட்டருக்கு தான் நீ காசு எடுத்திருக்கிற. உனக்கு எதுக்கு நஷ்டம்? நீ 1/2 லிட்டரை கொடுங்க போதும். சாரிப்பா, நான் உன்னை கண்டபடி பேசிவிட்டேன். ஆனா நீ நல்லவனா திருப்பி பொருளை கொடுக்குற. நீ தர வேண்டியது 50 ரூபா தான்ப்பா. இந்த பக்கம் வரும்போது மீதி பணத்தை கொடு. ரொம்ப நன்றிண்ணா. கிடைச்ச வரைக்கும் லாபம்னு போற அந்த உலகத்துல அடுத்தவன் காசுக்கு ஆசைப்படாம நீ பொருளை திருப்பி கொண்டு வந்த பாரு. நான் உன்னை கண்டபடி திட்டியேன், பொருட்படுத்தாம வந்திருக்க பாரு. நீ வரும்போது குடிய. எப்படியோ நம்ம மேல எந்த சந்தேகமும் வரல. ஏய், என்னடி ஆச்சு? அதான் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல? எங்கக்கா முடிஞ்சது? அவர்தான் என் உறவே வேண்டான்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாரேக்கா. ஆமா, பெரிய இவரு. இந்த வைராகியம் உன் புருஷனுக்கு எத்தனை நாளைக்கு இருக்க போகுது? நாம பூஜைக்கு கூட மாட இருந்தாதான் அவங்களுக்கு முழுசா சந்தேகம் போகும். இல்லைன்னா அந்த ராஜு ஏதாவது பேசுவான். வா. இந்த மாதிரி டாக்டர்லாம் சும்மா விடக்கூடாதுப்பா. விட மாட்டாங்கப்பா. இப்ப டாக்டரை புடிச்சிட்டாங்கல்ல, சம்பந்தப்பட்ட எல்லாரையும் புடிச்சிருவாங்க. என்ன வேணும்? என்னாச்சே ஒரு மாதிரி இருக்கா? இல்ல மாமா, அவரு அம்மா எல்லாத்தையும் சொன்னாங்க. நீயும் இவ்வளோ அவங்கள விரட்ட போய் தானே இத்தனை நடந்திருக்குன்னு மூர்த்தி நினைக்கிறாரு. சரி விடு, இப்போவாது ரோஷம் வந்து போயிருக்காரு. என்ன மாமா இப்படி பேசுறீங்க? இன்னைக்கு சுமங்கலி பூஜை, அவரு கூட இல்லன்னா எப்படி? இப்படி புருஷன் முக்கியம்னு சுமங்கலி பூஜை நீங்க மட்டும் யோசிச்சா பத்தாது, எப்பவும் நினைக்கணும். நீ அவரை புருஷன் நினைச்சிருந்தா அவர் வரவையும் ஓ வரவும் நினைச்சிருந்திருப்ப. நீ நினைக்கல, அதான் அவரும் உன்னை பொண்டாட்டியா நினைக்கல, அவ்வளவுதான். அத்தை, பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், வாங்க. சரிம்மா, வாங்க. ஹலோ, சொல்லுங்க ஏகாம்பரம். மேடம், இப்பதான் ஏகாம்பரம் உயிர் போய் உயிர் வந்திருக்கு. நல்லா சொன்னீங்க போங்க. அட நம்ம ஏகாம்பரண்ண கடத்துனது அந்த மாதிரி. நாம இவரை போய் சந்தேகப்பட்டோமே, அவர்கிட்ட கடத்துனது யாருங்கிற விவரத்தை சொல்லுவோம், சந்தோஷப்படுவாரு. சும்மா ஒண்ணு இல்ல மேடம், அந்த அம்மாவையும் அந்த பொண்ணு சங்கீதாவையும் கடத்துனது நீங்க இல்லைன்னு போலீஸ் நம்பலாம். ஆனா பிரகாஷ் நம்பலையே. என்ன சொல்றீங்க ஏகாம்பரம்? ஸ்டேஷன்ல இந்த கடத்தல் வழக்குல நீங்க, நானு, வினோதினியும் சம்பந்தப்பட்டிருக்கோன்னு அடிச்சு சொல்றான். நான் தான் ஸ்டேஷன்ல இவன் தான் பகையை தீர்த்துக்க எங்களை கோத்து விட்டுருக்கான்னு சமாளிச்சுட்டு வந்தேன். போலீஸும் எதுவும் பேச முடியல. ஆனா ஒண்ணு காயத்ரி மேடம், நாம இந்த கடத்தலுக்கு திட்டம் போட்டது எல்லாமே அந்த புரோக்கர் பொம்பளை அகிலாண்டத்துக்கு தெரியும். நல்ல வேலை அவ சிக்கி நாம போட்ட பிளான் எல்லாம் சொல்லியிருந்தா இந்நேரம் நீங்க, நானு, உங்க தங்கச்சி 3 பேரும் நிரந்தரமா உள்ள போயிருப்போம். அதுலயும் பிரகாஷ் இருக்கிற வேகத்துக்கு சும்மா இருப்பானா? ஆனா ஒண்ணு மேடம், இதுல நீங்க, நானு, வினோதினி 3 பேர் இருக்கிறத இந்த பிரகாஷ் எப்படித்தான் மோப்பம் முடிச்சான்னு தெரியல மேடம். அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம பேரு வெளியில வரலையே. எப்படி வரும்? சிக்கனது அந்த ரவுடி மாறி தானே, அகிலாண்ட இல்லையே. ஆனா போலீஸ் அந்த மாரிய போட்டு அங்க உரின்னு உரிக்குது. எங்கடா அகிலாண்டான்னு கேட்டு தொலைக்குது. நல்ல வேலை அவளை நாம எஸ்கேப் பண்ணி விட்டோம். என்னவோ ஏகாம்பரம், எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. மூர்த்திக்கு இந்த விஷயம் தெரியாம இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு சிக்கலும் கிடையாது.
நீங்க அவங்க அக்காவையும் அக்கா மகளையும் துரத்துனது தெரிஞ்சா நம்ம எல்லாரையும் கோத்து விடுவான்னு தெரிஞ்சுதான் அவங்கள கடத்துறதுக்கு நம்ம 3 பேர் பிளான் பண்ணோம். கடைசியில இப்ப அதுவே பிரச்சனை ஆகி போச்சே. அது நடந்து சிக்கல்ல மாட்டி மறுபடியும் தப்பிச்சிருக்கோம். நல்லா கேட்டுக்குங்க, இதுல நீங்க நான் வினோதினி 3 பேர் இருக்கோங்கிற சந்தேகம் மூர்த்திக்கு வரவே கூடாது. ஏன் சொல்றேன்னா அந்த சந்தேகம் வரணும்னு தான் பிரகாஷ் அவங்கிட்ட பேசிட்டு இருக்கான். மூர்த்திக்கு மட்டும் ஒரு துளி சந்தேகம் வந்துச்சு, நம்ம கதை முடிஞ்சது. இல்ல இப்போதைக்கு வினோதினி மேல கோவப்பட்டு தான் வீட்டை விட்டு போயிருக்காரு. அவரை எப்படியும் சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வந்துருவோம். முதல்ல அதை செய்யுங்க. மூர்த்தி உங்க கண் பார்வையிலே இருக்கணும். பிரகாஷ் கஸ்டடிக்கு போவே கூடாது. அதை நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம். அயோக்கிய பயல, என் அக்காவையும் அக்கா பொண்ணையும் கடத்துறதுல நீ என் பொண்டாட்டி காயத்ரி எல்லாம் கூட்டா உங்களை என்ன செய்யற பாரு. என்னடா சொல்ற? எல்லாத்தையும் கேட்டுட்டேன்டா. போறேன் போலீஸுக்கு இல்ல, நேரா பிரகாஷ் கிட்டயும் குமார் சிங்களையும் போய் எல்லாத்தையும் சொல்லி உங்களை என்ன பண்ற பாரு. காயத்ரியை பிச்சை எடுக்க வைக்கிறேன்டா. என்னங்க சத்யாவும் பிரகாஷும் இன்னும் வரலீங்க? அவங்க தான் இந்த பிரச்சனையில மாட்டிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்களே. சத்யா ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, பிரகாஷ் எங்கேயோ வெளியில இருக்கான். நீ பூஜை ஆரம்பி, வந்துருவாங்க. சரி வாங்க. சுமங்கலி பூஜைன்னு ஒண்ணு இருக்க போய்தான் புருஷங்க ஞாபகமே வருது. கடவுளே, என் புருஷனுக்கு நல்ல புத்தியை கொடுப்பா. டேய், தேவையா உனக்கு இந்த அசிங்கம்? உட்காரு, பாய முட்டு. திலகா, உட்காரு. சாமி கும்பிடு பாரு. பூஜை நேரத்துல என்ன போன ஆஃப் பண்ணு. ச்சே, அண்ணே போலாமாண்ணே? எடா வண்டிய. இந்த கடத்தல் பிரச்சனையில என் பேரோ என் தங்கச்சி பேரோ வரக்கூடாது. பிரகாஷ்க்கு எதுவுமே தெரியக்கூடாது. நீ டீ குடிக்க போகாம இருந்தா அந்த மூர்த்தி எல்லாத்தையும் கேட்டு பண்ணடா. அறிவு கேட்டவனே, சத்தமே இல்லாம எல்லாத்தையும் கேட்டு போயிட்டா. தலை விழிச்சதுன்னு இந்த பொம்பளை வேற போனே எடுக்க மாட்டேங்கிறா. நான் ஆஃப் பண்ணு சொன்னல. இல்லங்க, என் ஃப்ரெண்டு கிட்ட வேலை விஷயமா சொல்லிருந்தேன். அதான் பேசி தொலை போ. ஹலோ, சொல்லுங்க ஏகாம்பரம். மேடம், எல்லாமே போச்சு மேடம். என்ன சொல்றீங்க? கடவுளே, என் புருஷன் என்ன புரிஞ்சுக்கிட்டு என் கூட வந்து வாழணும். என்ன ஏகாம்பரம் இப்படி பண்ணி தொலைச்சிருக்கீங்க? நான் என்ன பண்ணட்டும் மேடம்? அவன் பின்னாடி வந்து நின்னு கேப்பானு எனக்கு எப்படிங்க தெரியும்? நான் கனவா கண்டேன். ஐயோ, இப்ப என்ன பண்றது? அவர் எங்க இருக்காரு? அவனை தேடிதான் மேடம் நான் போயிட்டு இருக்கிறேன். மேடம், என் முன்னாடிதான் தலை தெரிக்கிற வேகத்துல போயிட்டு இருக்கான். சொல்லுங்க மேடம், என்ன செய்யட்டும்? கார்ல அடிச்சு தூக்கிட்டுமா? தூக்கிட்டுமாவா? அவர் என் தங்கச்சி புருஷங்க. அதெல்லாம் நான் பேசுறத கேட்கறதுக்கு முன்னாடி மேடம், இப்ப அவன் எமன். சொல்லுங்க, என்ன செய்யலாம்? உண்மையெல்லாம் அவன் பிரகாஷ் கிட்டயோ இல்ல உங்க புருஷன் கிட்டயோ சொன்னா நம்ம நிலைமையை யோசிச்சு பாருங்க.
காயத்ரி 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 வா. ஆட்டோ 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 ஆட்டோ. ஐயோ, அவசரத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானுல. சரி, பிரகாஷுக்கு போனாது போடுவோம். ஐயோ மேடம், அவன் போன் எடுத்து யாருக்கோ பேசுறான் மேடம். ஒருவேளை பிரகாஷ் கிட்ட சொல்லிட்டா? ஐயோ, போன் எடுக்க மாட்டேங்கிறானே. ஐயோ, சீக்கிரம் சொல்லுங்க மேடம். அவனை தூக்கலைன்னா நம்ம கதை முடிஞ்சுது. எங்க அவர் என் தங்கச்சி புருஷங்க. ஐயோ, இப்பதான் பிரகாஷ் பாடா படுத்துறான். போனே கூட எடுக்க மாட்டேங்கிறான். ஐயோ ஐயோ, இவன் வேற தோத்திட்டு வரான். தொலைஞ்சோம் மேடம். அவன் நல்லா ஓட ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு போன் கிடைக்கல போல. இப்ப என்ன பண்ணலாம் சொல்லுங்க மேடம். இந்தம்மா. ஆ, மேடம், இப்ப என்னடா சொல்றீங்க சொல்லுங்க. அதுக்கு இல்ல ஏகாம்பரம். என்ன விளையாடுறீங்களா? ஆள் கடத்தல் கேஸ். நீங்க மட்டும் இல்ல, நானும் சேர்ந்து கம்பி ஏறணும். என்னோட அரசியல் வாழ்க்கை, உங்க குடும்ப வாழ்க்கை எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க. உங்க புருஷனுக்கு மட்டும் தெரிஞ்சது, ஜென்மத்துக்கு நீங்க வெளியில வரவே முடியாது. தூக்கிடுங்க. டேய், தூக்குடா அவனை. ஓகேண்ணே.
அம்மா குங்குமம் தவறுதுமா. அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைம்மா, மறுபடியும் எடுத்து கொடு. கொஞ்சம் கவனமா எடுக்க மாட்டியா? டேய் போய் பாருடா. சரிண்ணே. அண்ணே முடிஞ்சுடா. வா வா வா. இந்தம்மா. வாங்கிக்க வினோதினி. அக்கா என்னக்கா இது? ஏங்கா உள்ள சாமி கும்பிடும் போது குங்குமம் தவறிடுச்சு? அக்கா அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருக்குமோ? இல்ல அவருக்கு ஏதோ ஆயிருக்கு. ஸ்டெல்லா இங்க அனுப்புங்க. ராஸ்கல். என்ன சார் ஒரு தேர்ட் ரைட் ஃபெல்லோ மாதிரி ட்ரீட் பண்றீங்க? டேய் வெள்ளை கோட் மாறிட்டா நீ பெரிய தியாகியா? உடனே பொறுக்கி மாதிரி தான் ட்ரீட் பண்ணி. நீ எல்லாம் ஒரு டாக்டர். பேஷண்ட் உங்களை காப்பாத்த சொன்னா கருத்து கிட்னி அடிப்பீங்க. சார் என்ன சார் இவரெல்லாம் அடிக்கிறாரு? யூ நோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். சட்டம் பேசுற ராஸ்கல். இவர் சொந்தக்காரரை கடத்தி கிட்னி எடுப்ப அவர் ஒன்னு அடிக்கூடாது. ஏய் மீடியா பேப்பர்னு உன் மூஞ்சி எல்லாத்துலயும் வந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா சார் தான் உன்னை அடைச்சு வச்சு பாதுகாப்பு கொடுத்திருக்காரு. வெளியே விட்டோன்னு வை பப்ளிக் உன்னை நாய் அடிக்கிற மாதிரி அடிப்பாங்க. ஏய் மாறி உண்மையை சொல்லு. என் அண்ணியார் உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? ஏகாம்பரம் என்ன சொன்னா? சார் அவங்கள எனக்கு தெரியாது சார். ஏய் என்னடா தெரியாது? பிரகாஷ் கார்த்திக் என்ன சொல்றானுங்க? சார் பின்னி எடுக்கிறாரு ஆனா ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. உங்க இட விஷயமா பிரகாஷ் சொல்லியிருந்தாரு. செல்லா அந்த மாதிரி அனுப்பு. சட்டம் பேசுற. என் இடத்துல வச்சு இந்த வேலையை பார்த்துருக்கல, உன் அன்னைக்கு ஏதாவது பண்ணிருக்கணும். ஏண்டா ராஸ்கல், ரவுடித்தனம், லேண்ட் மாஃபியா, ஆள் கடத்தல், இன்னும் என்னென்ன பண்ணிருக்கீங்க? சார் என்ன சார் நீங்க? அந்த பிரச்சனை வேற இந்த பிரச்சனை வேற சார். அதனடா அந்த பிரச்சனை வேற இந்த பிரச்சனை வேற. லீசு குட்ட இடத்த நீயே வச்சுக்குவியா? ஒழுங்கு மரியாதையை சொல்றேன். அந்த இடம் விஷயமா நீ மட்டும் இல்ல, உன் பேரை சொல்லி எவன் அங்க போனாலும் போட்டு தள்ளிடுவ ராஸ்கல். சார் இதுக்கு அடிக்கிறீங்க ஓகே, அது சிவில் சார். நீங்க கோர்ட்டுக்கு போங்க, நானும் கோர்ட்டுக்கு போறேன். நீதி யார் பக்கம் இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு கேஸ் கிடைச்சதுன்னு எல்லாம் கூட்டு சேர்ந்து மிரட்டுறீங்களா? என்னடா எங்கிட்டவே லா பேசுறியா? முட்டி போட்டுட்டுமா? எங்கிட்டவே லா பேசுறியா? கோர்ட்டுக்கு கொண்டு போறப்ப எஸ்கேப் ஆக பார்த்தான், அதனால நான் போட்டு தள்ளிட்டேன்னு நான் லா பேசிட்டா? சார் வேணாம் சார். பொறுக்கி எல்லாம் சிவில் கிரைமை பத்தி பேசுறியா? எங்கெல்லாம் இப்படித்தான் இருக்கேன். சார் சார் வேணாம் சார், என்னை விட்டுருங்க சார். சார் வேலாயுதம், இனிமே அவனுக்கு அந்த இடத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு எழுதி வாங்குங்க. அதையும் மீறி நான் தலையிடும் பட்சத்தில் என் மீது எந்த நடவடிக்கை எடுக்கலாம்னு இந்த மொள்ளமாரியிட்ட கையெழுத்து வாங்க. ஏண்டா அடுத்தவன் கஷ்டப்பட்டு இடத்த வாங்குவான், அதுல நீங்க நோகாம நோம்புக முடிவீங்க. ஸ்டெல்லா
அகிலாண்ட எங்க இருக்கான்னு கேட்டு இவன் முட்டியோட ஏய், இந்தாங்க கார்த்தி. தேங்க்யூ சார். குற்றவாளியை பிடிக்க நீங்களும் உதவி பண்ணிருக்கீங்க. இட்ஸ் ஓகே சார். சரி பிரகாஷ், நான் வரேன். ஓகே கார்த்தி. வரேன் சார். ஓகே, தேங்க்யூ கார்த்தி. சார் வீட்டில் சுமங்கலி பூஜை இருக்குன்னு வர சொன்னாங்க. ஓ ஆமால்ல, என் பொண்டாட்டின்னு தான் வர சொன்னா. இவனுங்களுக்கு பூஜை போட்டு உண்மையை வரவழைக்காம சரி, நான் எங்கேயும் போக முடியாது. கிளம்புறேன். ஓகே, ஏதாவது தகவல் தெரிஞ்சா சொல்லுங்க. நான் ஃபோன் பண்றேன். சரி சார், பை.